அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் 6ஆம் செய்யுளில் நாம் நடமாடுகிறோம். ஆளுமை செல்வங்கள். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறிற் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று அறவினையை காராண்மை போல் ஒழுகல் என்னும் செய்தியினை ஆய்ந்து பார்க்கிறோம். அது என்ன பொருள்? அறவினையை காராண்மை போல் ஒழுகல். காராண்மை என்றால் வேறொன்றுமில்லை, மழை முகில். கார் மேகம் என்று சொல்கிறாங்க பாருங்க. கார் முகில், மழை முகில், மழை தரும். அந்த முகில் வந்தால் மழை தரும். அப்படிப்பட்ட அந்த மழை முகில் போன்று உதவுகின்ற அறவினைகளை செய்தல். ஆக அந்த மழை எந்த எதிர்பார்ப்பும் கொண்டிருப்பதில்லை, அது இயல்பாக பொழிகிறது. கடவுள் சொல்வார், நான் அனுப்பும் மழையும் பனியும் இங்கு இந்த மண்ணகத்தில் வந்து எந்த பயனையும் தராமல் வீணாக சும்மா வராது, அது பயனை விளைவிக்கும். இந்த மழை அது பல்வேறு குண நலன்களை கொண்டிருந்தாலும் இந்த இரண்டும் அவற்றுள் மிக முதன்மையானவை. அவை என்ன? அதற்கு வள்ளுவர் ஒரு குறளை மிக அருமையான முறையில் பதிவு செய்கிறார். அது பலருக்கும் தெரிந்திருக்கும். தெரிந்தவங்களாம் சேர்ந்து நீங்கள் இப்போ சொல்லுங்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. மழை என்பது என்ன? அதாவது உணவு உண்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உணவையெல்லாம் கொடுத்து தானும் உணவாக வருவது மழை. ஆக மழையே ஒரு உணவு. அது உணவுகளையும் தயாரிப்பதற்கான அடிப்படையாக அமைகிறது. அதைத்தான் அப்படியே நாம் இறை நன்மை ஆண்டவர், நற்கருணைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். கடவுள் நற்கருணை ஆண்டவர் இந்த உலகிற்கு எல்லாவற்றையும் வழங்குகிறார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். அது மட்டுமல்லாமல் அவரே நன்மையாக வருகிறார். தன் உயிரையே கொடுக்கிறார், உடலையே உணவாக கொடுக்கிறார் என்பதெல்லாம் இதன் பொருள், இதன் அடையாளம். இங்கு எல்லாருமே இந்த கார் ஆண்மை போன்று திகழ வேண்டும். இந்த மழை முகில் போன்று இயற்கை வளங்கள் எல்லாமே செயல்படுகின்றன. மரம் எதை குறித்து அல்லது எந்த பயனை, தனக்கான ஊதியத்தை குறித்து அது நிழல் தருகிறது? அது இயங்குகிறது. அது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர். அந்த உயிரினங்கள் எல்லாமே இப்படித்தான். எந்த பலனும் அங்கு எதிர்பார்க்கவில்லை, மாறாக அவை இயங்குகின்றன. கடவுள் தனக்கு தந்த அந்த கடமைகளை, கட்டளைகளை மிகச் சிறப்பாக செயல்படுத்துகின்றன. எந்த ஒரு தன் நலமோ அல்லது தன் லாபம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊதியமோ இல்லாமல் இயல்பாக இயங்குகின்றன. அத்தகைய அந்த இயற்கையில் ஒரு தலை சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டவர்கள் மாந்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இந்த இயற்கையெல்லாம் ஆளுகை செய்வதற்கென்று அங்கு கடவுளுடைய அந்த அறிவோடு, பகுத்தறிவோடு, அவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இன்னும் எத்தகைய மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். அதை இன்று நாம் உறுதியேற்றுக்கொள்வோம். ஏனெனில் இத்தகைய மழை முகில் போன்று இருக்கிறவர்கள்தான் உதவ முடியும். உதவி என்றாலே அதனுடைய பொருள் என்ன? உதவி வேறொன்றுமில்லை, உள் உணர்ந்து தன்னலமின்றி விரைந்து செயல்படுத்துகிற நன்மைதான் உதவி. அதைத்தான் அன்னை மரியா எலிசபெத்துக்கு செய்கிறாங்க. அவங்க யாரும் வலியுறுத்தி சொல்லவில்லை, எம்மா அங்கே போய் உதவி செய்யன்னு சொல்லவில்லை, அல்லது எம்மா நீ எனக்கு வந்து உதவி செய் என்றும் யாரும் எலிசபெத்து வலிந்து கேட்கவில்லை. ஆனால் இயல்பாக கேள்விப்படுகிறார்கள், என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது, நன்று, அதை உள்நுணர்கிறேன், எனவே தன்னலமின்றி நான் விரைந்து செயல்படுத்துகிறேன், அவ்வளவுதான். அதான் உதவி. அதைத்தான் மழை முகில் செய்கிறது. ஆக இன்று நாம் இந்த ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம், உள்ளத்தில் பதித்து கொண்டு நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். மேகம். மேகம் என்றால் தமிழ் சொல் அல்ல, அது சமஸ்கிருதம். ஆனால் அடிக்கடி நாம் மேகம் என்று தான் பயன்படுத்துகிறோம். அதற்கான தமிழ் சொல் என்ன? தனித்தமிழ் சொல் முகில். முகில். எனவே நம் வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு முகில் என்று பெயர் வைக்கலாம். முகிலி, முகிலாள், முகிலினி, இந்த மாதிரிலாம் பெயர் வைக்கலாமே. ஆனால் மேகம் தமிழ் அல்ல. எனவே மேகம் என்பதை தவிர்த்து முகில் என்கிற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். இங்கே இந்த செய்யுளில் வருகிற சொல் அது காராண்மை, முகில் என்று நாம் பார்க்கணும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த 6ஆம் திரிகடுகத்தில் வருகிற அந்த செய்தி, இவை எல்லாமே
மிக உயரிய பண்பாளர்களுக்குரிய பண்புகள் என்பதை நாம் மறக்காமல் இருப்போம். அதாவது நாம் பாராட்டுதற்குரியவர்களாக இருக்கையில் நம்மை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் அதை நாணத்தோடு ஏற்றுக்கொள்வோம். பாராட்டுதற்குரிய நிலையில் நாம் இருந்தாலும் ஒருவர் அதை பாராட்டாமல் மறைக்கிறார் என்றாலும் அதை மிக அருமையான முறையில் பொறுத்து கொள்வோம். மழை முகில் போன்று உதவுவதையே அடிப்படை கட்டளையாக கனவாக நாம் அதை நிகழ்த்துவோம். இத்தகைய செயல்பாடுகளில் ஊறி விரைந்து செயல்படுத்துவோம். ஆக திரிகடுகம் அது நம் வாழ்வின் மருந்தாக தொடரட்டும். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.